இது வந்து என்ன மீனுன்னா ஏரோப்ளைன் மீன் அப்படின்னு நம்ம பகுதிகளில் சொல்கிறாங்க. இது வந்து நம்ம பகுதிகளில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா மேலே தோல் கீழே பாதம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். இது வேணான்னு சொல்லி தூக்கி போட்டாலும் ரொம்ப நேரம் உயிரோடு இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் சாகும். மற்ற மீனுங்கள்லாம் கொஞ்சம் நேரத்தில் செத்துரும். ஆனால் இது அவ்வளோ சீக்கிரம் சாகாது. இது என்னன்றதை சொல்லுங்கள். குறவை குட்டி இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா கெளுத்தி மீனுங்க. இது வரைக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் கெளுத்தி மீன். இது வந்து ஆரா மீன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இது வந்து ரொம்பலாம் அப்பல்ல, ஒரு 4-5 மீன் தான் வந்து ஆட்டுது மொத்தமாகவே. அதில் இது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலரில் ப்ரௌனிஷாக இருக்குங்களா, அந்த ஆரா மீன் நீட்டாக இதுதான். ரொம்ப நேரமாக சாகலை பாருங்கள். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெருசாக வளரும். அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய வலையில் வந்து மாட்டிடுச்சு. இதாங்க கெளுத்தி மீன். மீச மாதிரி இருக்கும். அதில் அடிச்சுதுன்னு வைங்க, அப்படியே சிவ்வுன்னு வலிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து என்னது, இப்போ பார்த்தது வந்து ஜிலேபி மீனுங்க பாருங்கள். இது வந்து இன்னும் பெருசாகும் போல இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வலையில் மாட்டிடுச்சு. பாவம். எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி டெத்து டே வந்து முடிவு பண்ண போகிறோம். சரி, இதுக்கெல்லாம் பேரெல்லாம் வந்து இது நம்ம பகுதிகளில் சொல்லக்கூடிய பேர். உங்கள் பகுதிகளில் என்ன பேர் சொல்கிறாங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.